என்னப்பா எல்லாரும் ரொம்ப பயந்துட்டே எவ்வளவு இருக்கே? கெடா புளி கொடுக்காம இருக்கமா? ஆத்தா கொடுக்காம எங்க போயிட போறா? ஆமா சாமி, ரொம்ப 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 பயந்து போயிட்டோம். இந்த வெட்டுவும் அந்த வெட்டுவோம்னு நாளை தள்ளிக்கிட்டே தடங்களா போயிட்டு இருந்துச்சு. அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி வந்துட்டு இப்படி ஒரு போராட்டம் மாதிரி இம்புட்டு நடுங்க வச்சு விட்டாலே ஆத்தா. அப்ப பயம் இருக்காம என்ன பண்ண? எப்படியோ நல்ல வேலை, நல்லா ஆட்டம் தலையை ஆட்டத்தோட நிப்பாட்டாம ஆட்டி போச்சுல. வந்து எல்லாம் கைகூடி வருங்கிற மாதிரி நடக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் நடக்கும்பா. உங்க நல்ல மனசுக்கு நல்லா இருப்பியே, எல்லாம் நல்லதே நடக்கட்டும். இந்த கை நீட்டுங்க, புடிங்கப்பா. சாமி, தட்டை பார்த்து தாம்பள தட்டை பார்த்து கொடுங்க சாமி. நாங்க தேங்காய் பழப்பூ இதுதான் வாங்கிட்டு வந்தோம். நாங்க சேலை எதுவும் சாமிக்கு பட்டுட்டுல எதுவும் எடுத்து சாத்தல, சேலையெல்லாம் எடுத்துட்டு வரலையே சாமி. மத்த யார்கிட்டையும் மாத்தி கொடுக்குறிய போல. எல்லாம் உனக்குதாமா. நீ கொண்டு வந்த மாலை அம்மா கழுத்துல போடும் போது பக்கத்துல உள்ள சேலை உரி வந்து கீழே விழுந்துச்சு. உனக்கு அம்மாவே கொடுக்க சொல்றா போல. வாங்கிக்கமா. சந்தோஷம் சாமி. அடியே பூசாரியானே அப்படி சொல்றாங்கல்ல, வாங்கிக்க மடி வாங்கிக்க. அட எக்கோ, நீ சும்மா இருக்கா? நான் என்னவா கேட்க வர்றேன்னா, நீ வேற பூசாரியாட்ட பேசிட்டு வரேன். சாமி, இதே கலர் இதே டிசைன்ல இதே பாடல என்கிட்ட சேலை இருக்குது. அதனால ஆத்தா விட்டு அம்மா விட்டு சேலை கலர் வேற வேற டிசைன்ல இருந்தா அதை தாரியலாம். அடி இங்க பத்தி அடி நெட்டு இவளுக்கு கொழுப்பு எடுத்தவள கொழுப்ப. அடியே மடி சாமி கழுத்துல இருந்து கொடுத்தா வாங்கிக்கிறீங்களா? சாமி கழுத்துல இருந்து கலர் சரியில்லை, டிசைன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை நொட்டம் சொல்லிக்கிட்டு அதை தெரியல இதை தெரியலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கவளை பத்தியெல்லாம் வாங்கிக்க முடி. அதானே பக்கி சாமி என்ன ரெடிமேட் ஷாப்பா வச்சிருக்குது. டெக்ஸ்டைல் பொட்டிக் பொட்டிக்னு சொல்லிவிட்டு கலர் கலரா வச்சிருக்கிறதுக்கு குடுக்கறத வாங்கிக்கிறவியா? அதெல்லாம் உனக்கு கொழுப்பு. உலகத்துல இல்லாத யாருக்கு இல்லாத கொழுப்பு அத்தனை உனக்கு தாண்டி இருக்கு. இவளெல்லாம் கிளம்பிட்டாலே ஓகே சரிங்க சாமி, இங்க கொடுத்ததே போதும் சாமி. தாங்க தாங்க. சேலை கொடுத்தியே சரி சாமி. அது என்ன புக்கு மாதிரி ஏதோ தரியே? அது என்ன புத்தகம்? அம்மா மனரோசா, இந்த சேலையோட சேர்ந்து இந்த புத்தகம் தான் விழுந்துச்சு. அதனாலதான் உனக்கு தர்றேன், வாங்கிக்க. இது என்ன அதிசயம்? சாமி கழுத்துல இருந்து பொட்டு விழுகும், பூ விழுகும். இது என்ன புத்தகமெல்லாம் விழுகுது? அதானே சாமி, எனக்கு அந்த புத்தகத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சாமி. எனக்கு படிப்புக்கு ரொம்ப தூரம். அம்மா, அப்ப உனக்கு இல்லாட்டி உன் வீட்டுல உள்ளவங்க வந்தவங்க யாருக்காவது இருக்குமா? வாங்கிக்கிறங்கம்மா. இங்க வந்தவங்களா? ஏன் கூட வந்தவங்க யார் படிச்சவங்க? மாட்டுக்கு எப்படி திமிரு பத்தி அந்த வனரோசா மாட்டுக்கு யார் படிச்சவங்களாம்ல. ஏய் வனரோசா, ஐ ஆம் ஏ பியூசி ஹோல்டர், டிகிரி ஹோல்டர் தெரியுமா? டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன். யார் படிச்சவங்கன்னு கேட்டிருக்கேன். அப்ப என் படிப்புக்கு எனக்கு என்ன மரியாதை? ஐயோ சாரிடி சாரிடி. ஆமா சாமி ஆமா சாமி. அவ டிகிரி படிச்சவதே, காலேஜ் படிச்சவதே சாமி. தெரியாம ஞாபகம் இல்லாம சொல்லிவிட்டேன். பக்கி இப்படி என் கூட சுத்தி எடுத்துட்டு இதுல ஒண்ணும் இல்லாம அதனால ஞாபகம் இல்ல. அவதான் படிச்சவ. அப்ப அவள்கிட்டே கொடுத்துருங்க. சரி, எல்லாரும் சொல்றிய காசா பணமா வாங்கிக்கிறோம். தாங்க சாமி தாங்க. ஏங்க சாமி, புக்குக்கு மட்டும்தானா இந்த தங்கம் பணம் கிணம் அப்படி எதுவும் சாமி எதுவும் கொடுக்க சொல்லுமா? ஏன் சாமி அப்படி பாக்குறீர்? இல்லையா? சரி இதே தாங்க. பூசாரி ஐயா, எனக்கு ஒரு டவுட்டு கேட்கலாமா? என்னப்பா கேளு. ஏங்க பூசாரியா, இந்த வள்ளியை கட்டுற சாமி டைரக்டா போய் கையை பிடிச்சிட்டு போய் இழுத்துட்டு போய் இந்த பிசினஸ் பண்ணு, பணம் கொட்டும், நீ பாரு முன்னுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லாம இந்த கொஸ்டின் ஆன்சரை மட்டும் படி, நீ பரீட்சையில பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களோ? இந்த வழியை மட்டும்தான் காட்டுவாங்களோ? ஏமா மனசுல பிறந்த நம்ம பண்றதெல்லாம் சாமியை பண்ணிட்டா அப்புறம் உன்னை எதுக்கு சாமி படைக்கணும்? அட போமா. அட ஆமா. அப்ப தாங்கள் என்ன வர சொல்லீர்கள் என்றால், சாமி வந்து ஹைவே ரூட்டை மட்டும்தான் காட்டுவாங்க. நம்ம தான் லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா இல்லை முட்டு சந்தில போய் முட்டி கிடக்கணுமாங்கிறதுலாம் நம்மளோட இதுதான் அப்படிங்கிறீங்களோ? ஆமா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நீ பொழைச்சுக்கிருவேன். அப்ப சாமி எனக்கு வழியை காட்டுதோ? வழியை கட்டுற சாமி வழியில காட்டுங்க, ஏன் புத்தகத்தை காமிக்குது? அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிப்போம். தென்மேற்கு பருவக்காட்டு ராம்நாடு பக்கம் வீசும் போது சாரல் இன்பச் சாரல் தெம்மாக பாடிக்கொண்டு சில சிலவென்று தூவுதம்மா தூரல் முத்து தூரல் வெள்ளாட்டு பட்டு செடி சட்டென்று முட்டு வீட செங்காத்து சில்லி செடி சில்லென்று முட்டடிக்க. நீ சொல்ற விஷயமெல்லாம் ராம்நாட்டில் தான் நடக்குதா? ஊர் உலகமே மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சு தண்ணி தேங்கி நின்றாலும் இந்த பயவுல ஊர்ல ஒண்ணு இருக்குது இல்லையில, பரண்ட காடால கிடக்குது. ஐப்பசி மாசம் ஐப்பசி முடிஞ்சிருச்சோ, கார்த்திகை 1ஆம் தேதி ஆயிப்போச்சு. கம்மா கிடக்குற கிடையாத்தியல, தண்ணியும் இல்ல ஒண்ணும் இல்ல, வறண்ட பூமி என்னைய பாரு உன்னைய பாருன்னு கிடக்குது. நீ என்னன்னா நானும் சிலு 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 காத்தடிக்குதான் மழை 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 பெய்யுதாம்ல. பொய் கோழி, பொய் பேசினாலும் புல்லு இல்லாம ஒழுங்கா பேசணும்.
ஏய் பச்சி, இப்ப எங்கிட்டு போயிட்டு இருக்கோம் தெரியுமா? அங்க பாரு, பாவம் அவசரத்துக்கு ஒதுங்கிருப்பார் போல. ஓரஞ்சாரமா ஒதுங்கினவர் நம்மள பார்த்தோன்னா அரண்டு அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. எதுக்குல இங்கிட்டு கூட்டிட்டு வந்த? ஏ பக்கி வா பக்கி சொல்றேன், சும்மா பேசுறதுக்கு பாடுறதுக்குலாம் நோனேன் தொலைதொலைன்னு பேசுறானே வை, கடுப்பாய் போயிடும் கடுப்பு. வா எக்கோ, நீ என்ன சைலண்ட் பீஸா வர? எக்கா, இவளை நம்பி போகலாமா? நான் என்ன சைலண்டா வர்றேன்? நீங்க தான் மழையும் தண்ணியும் பத்தி பேசுறீல்ல, பயிர் முளைச்சது இப்படி மழையும் தண்ணியும் இல்லாம கரையுதேன்னு அந்த யோசனையில தான் வர்றேன். எங்கே கூட்டிட்டு போயிட போறா? இத்தனை நேரத்துக்கு அங்கிட்டு எங்கிட்டு குழம்பிக்கிட்டு இருந்தா என்னமோ பிரகாசமா டார்ச் லைட் அடிச்ச மாதிரி விக்கு 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 விக்குன்னு ஏதோ தெளிவோட நடந்து வரா. எதுவும் சொல்லுவா? வா என்ன ஏதுன்னு போய் பாப்போம். ஆ, டார்ச் லைட் அடிச்ச மாதிரி பிரகாசமா இருக்காளா நம்ம வளரோசாவா? இல்லையே, அது எப்போதும் குழப்பவாதியில குழம்பிக்கிட்டே இருக்கும். ஆரியமடி நில்லுமடி, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்தா என்னவா? ஏன் இப்ப பசுடாடு பக்கம் கூட்டிட்டு வந்திருக்கேன்? அவளுக்கு என்ன 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 என்னன்னு என்னைய போட்டு கொடையிறா. என்னன்னு சொன்னா நாங்களே தான் தெரிஞ்சுட்டு வருவோம்ல. அக்கோ, நேத்து ராத்திரி அப்படியே மல்லாக்க விட்டதை பார்த்து படுத்த வரைக்கும் அப்படியே ஒரு யோசனையா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அப்படியே கோர்த்து விட்டு பாத்துக்கிட்டே இருந்தனா அப்போது டொபக்கட்டின்னு வந்து விழுந்துச்சு. டொபக்கட்டின்னு விழுந்துச்சா? கர்மம் சொல்றதையாவது கொஞ்சம் டீசன்சியா சொல்றியா? டபக்கட்டின்னு விழுந்துச்சுன்னு. என்ன விழுந்துச்சு? உன் வீட்டு உத்தரக்கட்டையில இருந்து எதுவும் பூனைகளை குட்டி போட்டுருந்துச்சு மேல, அது எதுவும் டபக்கட்டின்னு விழுந்துச்சா? இல்ல. இல்லையா? மல்லாக்கப்படுத்து இருக்கும்போது வேற என்ன விழுகும்? உத்தரக்கட்டையில தொட்டி கட்டி போட்டிருந்தியே, உன் மயன்ட்டுக்கு அக்கா அது வந்து விழுந்துச்சா? இல்ல இல்ல பக்கி, ஐடியா. என் மண்டைக்குள்ள அறிவியா ஓடிக்கிட்டு இருந்த அறிவு. சம்மந்தமே இல்லாம அது எங்கிட்ட கிடந்து வந்துச்சு. பக்கி மாடு எரும மாடு, நான் சொல்றத கேளு. அக்கோ, நான் சொல்றத 1 by 1 அப்படியே கால்குலேட் பண்ணி அப்படியே போறதுக்கிட்டே வாக்கா. ஜோசியம் பார்த்தோம், ஜோசியக்காரரு, அந்த குரங்கு ஜோசியம், அந்த ஆஞ்சநேயர் என்ன எடுத்து கொடுத்தாரு எனக்கு? அது நீ அசிங்கப்பட்டது எப்படி மறக்கும்? அது என்ன எடுத்து கொடுத்தாரு? நம்ம ஊர் எவனோ நம்ம ஊருக்காரனோட இத்து போன டவுசர் சட்டி. கொடுத்தாரா? அது பழசோ புதுசோ, இத்து போனதோ ஏதானதோ, ஆனா டவுசரை கொடுத்தாரு. அதே அப்படியே கொண்டு வந்து கோயில்ல என்ன கொடுத்தாரு? சேலை கொடுத்தாரா? அப்ப நான் போக வேண்டிய வழி டெக்ஸ்டைல் ஷாப் பொட்டிக்கு வச்சுட்டு அதுல முன்னேறதுக்கு வழி காமிச்சிருக்காரு. பட்டிக்கு என்ன முடியும் சொல்ற? டவுசரை கொடுத்தாரு, சேலை கொடுத்தா சேலை துணிமணி கிடையா? சரியா போச்சு, சேலையும் டவுசரையும் கொடுத்தாரு. அப்ப நம்ம நெட்டவழிக்கு என்ன வந்துச்சு? அப்ப நேத்து புக்குல வந்து கொடுத்து கோயில்ல கொடுத்தாங்க. புத்தகம் கொடுத்தாங்களா நேத்து கோயில்ல? அப்புறம் ஜோசியம் பாக்குற இடத்துலயும் புத்தகமே கொடுத்தாங்க. அதுல அரவர படங்கள எதுவும் வந்திருந்தா அதையே கண்ணு நோக்கி போய் பாக்குது. இது அது இருக்குது. நமக்கு மெயின் மேட்டர் புத்தகம் தான். அப்ப நம்ம நெட்டவழியே மேற்படிப்பு படிக்க சொல்றாங்க. இல்ல படிச்சதுக்கு பரிசு ஏதோ எழுத சொல்றாங்க. பல்ல பேத்தேன்னு வை, பல்லு 32 தனியா வந்து விழுந்து போயிரும் பாத்துக்க. உனக்கு சேலை எடுத்து கொடுத்தாங்க, நீ மட்டும் சேலை துணி கடை வைக்கணும். உனக்கு மட்டும் என்ன ஈஸியானது, எனக்கு மட்டும் என்ன கஷ்டமானது? எனக்கு புத்தகம் வந்துச்சுன்னா நானும் ஒரு புத்தக கடை நோட்டு கடை ஏதாவது வைக்கணும். நான் மட்டும் படிக்கணும், பாஸ் ஆகணும். அப்படி கஷ்டமான வேலையா எனக்கு தரணும்? அடியே நெட்டு, நான் 12ஆம் தானே படிச்சிருக்கேன். நான் 12ஆம் படிச்சதுக்கு எனக்கு என்ன வேற என்ன பண்ண முடியும்? நீ படிச்சிருக்க, காலேஜ்லாம் போயிருக்க, அதனால உனக்கு அப்படி வந்திருக்கு. வா இங்க வா, உன் அறிவை புடுங்கி இப்ப வீசுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. மண்டைக்குள்ள இருந்து ஒரே புடுங்கி வீசுறனா இல்லையா பாரு மூளைய. இங்க பாரு, நேத்து சாமி சேலை எடுத்தது கொடுத்துன்னு சொல்றியா? நீ சொல்ற வரைக்கும் இருக்கட்டும். சாமி கழுத்துல இது செயின் கிடந்துச்சு, சத்தியா நெக்லஸ் கிடந்துச்சு, ஆரம் கிடந்துச்சு, அது இதுன்னு கிடந்துச்சு. அதுல இருந்து கொண்டாந்து ஏதாவது வந்து விழுது எடுத்து கொடுத்துருந்தா அப்படி உடனே நகை கடைக்கு வச்சோ, நகை கடை வச்சிருவியோ? நகை கடைக்கு முதலாளி வண்ணரசன் ஆயிருமோ? சொல்லு இப்ப சொல்லு. அது தரத பத்தி ஏன் பேசணும்? தந்திருந்தாலும் அது நம்மளால எப்படி ஆரம்பிக்க முடியும்? அதுக்காக சாமி சொல்லிச்சு, குரங்கு ஜோசியம் சொல்லிச்சு, அப்படி இப்படின்னு அதை இதை கனெக்ட் பண்ணி பேசினான்னு வை, பிச்சு புரியும் பாத்துக்க. நீ ஏதோ பண்ணணும் முடிவு பண்ணிட்ட, அதனால இதுதான் அதுதான் சொல்லிட்டு நீயா உன்னை கோர்த்து விட்டுட்டு உன்னை வந்து டிசைட் பண்ணிக்கிட்டேன். அப்படித்தேன். அது இல்ல, நம்ம ஒரு குழப்பத்துல இருக்கும்போது இதெல்லாம் கண்ணுல காமிக்குதுன்னா இப்படிதான் அறிகுறியா எடுத்துக்கறணும். வேண்டாம் பேசக்கூடாது, வேண்டாம். ஐயா, இந்த பக்கி அதுக்கு இம்புட்டு டென்ஷன் ஆகுது படிக்க சொன்னதுனாலயோ? பாலாப்பட பக்கி படிப்புன்னு சொன்னோட என்னமா டென்ஷன் ஆகுது தீல? ஏய் நெட்டு, டென்ஷன் ஆகக்கூடாது. கூல் பேபி கூல். இங்க பாரு, அந்த இடத்துல மல்லிகாக்கா என்ன வந்துச்சு வரல? தூண்டு பொட்டியில அது ஒரு 4 கொய்யா பழத்தை வச்சு அவன் டைரியா மரத்துல இருந்து விழுற கொண்டாந்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்துச்சு. இப்ப இப்படி டெவலப் ஆச்சா இல்லையா? அப்புறம் பழம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிற இடத்துல ஆர்டர் பண்ணி வாங்குச்சு. இப்ப எப்படி தொழில் எப்படி பெருக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அது மாதிரி படிப்படியா
முன்னேத்து வரணும் முடி தொழில பெருக்கணும் முடி. ஆமாடி, இந்த தொழிலை பார்த்தேன் 2 பங்களாவும் 4 கார் வாங்கி போட்டிருக்கு. அதுவே பாவம் வயிற்று பொழப்புக்காக வெயில மாடா உழைச்சுக்கிட்டு இருக்குது. அதை பத்தி நீ வயிற்றுச்சு பண்றியா? ஐயோ கடவுளே, வயித்தறிச்சல்லாம் இல்லடி, ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கறணும். சின்னத தொழிலா இருந்தா பெரிய தொழிலா இருந்தானே படிப்படியா அதோட இதுக்கு முன்னுக்கு வந்திருக்கல. அதுக்காக உனக்கு புரியறவங்கறக்காக சொன்னேன் பக்கி. வயித்தறிச்சல்லாம் இல்ல. போதும், எங்களுக்கு எல்லாம் புரியும். எங்களை புரிய வைக்கணுங்கிறக்காக நீங்க இப்படி எல்லாம் மெனக்கட வேணாம். போங்க, இந்த பஸ் வந்துருச்சு, ஏறுங்க மேடம். ரொம்பதான் சாய்ச்சுக்கிறேன். வா வாடி வா. பா 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 பா. பிறக்குதே நம்ம வீட்டு வாசல்ல கிடக்கிறதெல்லாம் பிறக்காம அடுத்த வீட்டுக்கு போய் போடுறேன். அவன் ஏறு மேய்ச்சி எங்கிட்டு வம்புக்கு தும்புக்கு வந்து போடுறாளுங்க. இங்க பிறக்கிறதெல்லாம் ஊருக்கோழி தான் வந்து திங்குது. நீங்க போயிடுறிய ஏறு மேய்ச்சி எடுத்துக்கிட்டு பார்க்க போயிடுறிய. என்கிட்ட எவ வீட்டுல கொண்டுட்டு போய் முட்டைய போடுறதுன்னு தெரியல. 4 நாள் ஆகி போச்சு அந்த கடா வெட்டுறேன் அது இதுன்னு அலைஞ்சதுல. என்கிட்ட போய் போட்டுச்சுன்னு வேற தெரியலையே. பார்க்கவும் இல்ல கொல்லவும் இல்ல. பா 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 புடிச்சு பாப்போம். வா பா 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 பா. என்ன வெள்ள கையத்தா பா 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 பான்னு கோழியை பயமுறுத்திக்கிட்டு இருக்கியே? என்ன கோழியோட பேச்சுவார்த்தை? கோழியோட என்ன மட்டும் பேச்சுவார்த்தை? என்ன முட்டை எங்கிட்ட யாவ வீட்டுல போய் போடுதுன்னு தெரியலையே கத்திக்கிட்டு கிடக்குறேன், புலம்பிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எங்கிட்ட போய் போட்டு தொலைஞ்சி என்னன்னு தெரியலையேன்னு முட்டை எங்கிட்ட போடுதுன்னே தெரியல முட்டி. ஏன் அங்கிட்டே ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காவ? செத்த வந்து உட்கார முடி வா. அடி ஆடி காளியம்மா, உன் நாத்தன பர்சனுக்கு நம்ம முடியலையாமல ராத்திரி ராத்திரில தூக்கிட்டு போனாங்களாம். இப்ப நான் சும்மா இருக்கானா? என்ன பார்க்க போனீங்களா நீங்க எல்லாம்? சும்மா இருக்காக பார்க்கலாம் போனா. ஆமா வயசாகி போச்சுன்னா வாய் வேற கட்டணும். வாயை கட்டாம தின்னுக்கிட்டு தெரிஞ்சா அப்புறம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மறுப்பால அதையும் வாய் கொள்ளாம தின்னம்னு நினைச்சா வாய் பிடிச்சிக்கிட்டு மூச்சு விட முடியலையா? அதை தூக்கிட்டு போனா தேடி போய் பச்சை அவளை சும்மா தான் இருக்காங்க. உருளைக்கிழங்கு தின்னதா வாய் பிடிச்சிக்கிருச்சு. அப்ப உருளைக்கிழங்கு பெல்லா பையட்டா? ஆமாடின்னு சொல்ற மாதிரி வயசாகும் போது வாயையும் கட்டி தான் இருக்கணும். என்ன பண்ணி தலைய ஏன் விட்டு வாயிட்டே கேக்குதில்ல? என் வீட்டுக்காரி அதுதான் புருஷனுக்கு நடக்குன்னு லெமன் சோறு உருளைக்கிழங்கு, தயிர் சோறு உருளைக்கிழங்கு, புளிச்சாறு உருளைக்கிழங்கு அப்படின்னு அதையே என் வீட்டுக்காரையும் வச்சு கொள்ளுற. என்ன பண்ணி தலையா? அதையும் நான் இத்தனை எடுத்து தின்னு போடுறேன். அதுதான் ஒரே ஏப்பமா வருதுடி காளியம்மா. திங்காதட்டா பல்லா பையட்டு வயசாகுதுல. ஆமா கல்லா, உன் மருமகளை கேரட் கூட்டு, கீரை கூட்டு, பீட்ரூட் கூட்டு அப்படி வச்சு சொல்லி திம்பியா? உருளைக்கிழங்கு பச்சை பிள்ளையா நீ திங்கிறதுக்கு? நல்ல சத்துள்ள மத்தத தின்னு வச்சு தரமாட்டாளா? நல்ல கீரை வச்சு கொடுக்கலாம், காய்கறி வச்சு கொடுக்கலாம், பீக்கிங்க தண்ணிக்காய் இதெல்லாம் வச்சு கொடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் வச்சு கொடுக்க மாட்டான் வீட்டுக்காரி. கல்லாதவளா வப்பாக ஏன் வைக்க மாட்டாங்க? நல்ல மூடு இருந்தா அது உனக்கு ஒத்துக்கிறாது கிளவி, இது உனக்கு ஒத்துக்கிறாது கிளவின்னு வச்சு கொடுப்பா. அவன் செருக்கு வந்துச்சுன்னா ஆட்டா மோட்டும் மனம் தெரியவா. ஆமா ஏன் கையத்தை கேட்கணும் நேரம் வந்து உனைய பார்த்துட்டு கடா வெட்டுறீனா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறப்ப அவங்க சொந்தம் சிறுத்தே உங்களுக்கு முக்கியம். அப்ப எங்களுக்கு சொல்ல மாட்டேங்க, நாங்களும் அவங்க சொந்தம் சிறுத்து இல்லையா? ரொம்ப அதிசயம் பண்றீங்க. பெரிய கிடாயில போட்டியலாம் அடியா மடி, பெரிய கிடாயில அல்ல முடி, சின்ன குட்டிதே. நேத்து கடை வச்சு தட்டிட்டு போச்சு, ஓடி போய் வெட்டிட்டு வந்துடுவோம். யாருக்கு சொன்னா? ஒருத்தலுக்கும் ஊருக்குள்ள ஒருத்தலுக்கும் சொல்லலையே. ஆமா நீ சும்மா இரு. ஒருத்தலுக்கும் சொல்லலைன்னு சொல்லிதே ஊருக்குள்ளலாம் வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வந்து சாப்பிட்டு வந்தாங்களாம். ஏன் என் புருஷனா உங்களுக்கு தெரியலையா? வந்திருக்க மாட்டாரு சாப்பிடறதுக்கு? ஆடிய மழையே சொல்லி கூப்பிட்டு இருப்பாண்டி, எனக்கு தெரியாது முடி. இவதான் என் வீட்டுக்காரர் இருக்காளே, ஒருத்தலுக்கும் சொல்ல வேணாம். ஆக்கி பொங்கி போட்டுக்கிட்டு அந்த கூட்டம் சேர்ந்துச்சுன்னா மேல ஒண்ணும் பண்ண முடியாது, வேலையில பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டா. நான் தான் சொன்னேன், அப்படி தண்ணியா கலக்கி விட்டுவிட்டு 2 கூட்டுக்கிட்டு கோசு ஈசு வச்சு உகத்து சொல்லி போடுவா முடியும்னு தான் சொன்னேன். அவ வேணாம்னு சொல்லும் போது அவளை கட்டிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியுமா? சொல்லு காளியம்மா, நம்மளுக்கு இது தேவையா? ஆமா பிச்சு வச்சு போடுவோம். ஏதோ உனக்கு எனக்குன்னு ஒத்து போகுதுன்னு உன்கிட்ட பேசிக்கிறது நான் அம்படுத்தேன். ஓ மருமகளுக்கு எனக்கு ஆகாது, வேணுக்குமே தான் சொல்லாம இருப்பாத்தா, வேணுக்குமே இருப்பா. அவனு உட்காந்துருக்கிறது கூட உன்ட்ட எதுவும் நான் சொல்லி கொடுக்குறேன் வழி கொடுக்குறேன் கூட உன் மருமக நினைச்சுக்கிற போறதா? இது நம்மளுக்கு தேவையா? கர்ம சண்டெல்லாம் சும்மா உன் வீட்டு பக்கம் வர மாட்டேன், இது எனக்கு வேணையா? பேச வைக்கிறதுக்குள்ள என்ன சொல்ல போற? நீ இருக்கிய எப்படி? அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டா. அப்புறம் உன் மக வந்தாளா? மகளுக்கு சொன்னாங்களா? சொல்லியிருக்க மாட்டாளே உன் வீட்டுக்காரி திமிரு பிடிச்ச ரப்புல. சொன்னாங்க முறைக்கு சொல்லணுமேன்னு சொன்னாங்க. புருஷன் பண்டாடின்னு சொன்னாங்க. முந்தின நாள் காலையில வெட்ட போறா வாங்கன்னு சொன்னாங்க. ஆமா இவதான் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு தெரியுறா ஐயா மக. நீங்க போய் நல்லா வெடியா வெட்டிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்கு சோழி இருக்குன்னு சொல்லிட்டாலாம். சொல்ற கடமைக்குன்னு சொன்னாங்க. அப்ப கொலைப்படுத்தவனுக்கு நீ தான் நல்லவன் சொல்லிக்கிட்டு தெரியுற அவளை. சொன்னபடி சொன்னாங்கன்னு சொல்றேன். அவன் அண்ணன் படிச்சு வந்துரு ஒரு முடிவு இல்லாதனாலதான் 4 நாளுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி சொல்லல. வந்துரு தங்கச்சிட்டு அங்கிட்டும் சொன்னேன். அவங்களும் அப்படி வீம்பா இருக்காங்க. என்ன பண்ணி தலையே? நம்ம ஒரு பக்கத்தையே பேசப்படாது, நம்மள நியாயத்தை பேசணும்ல. சொன்னாங்க ராத்திரி சொல்றாங்களா 4 நாளுக்கு முன்னாடி சொல்றாங்களா? சொன்னாங்கல்ல
அவ மருமையனையாவது ஒரு 8 ஓடியாந்து வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லப்படாத அவன் நான் பெத்தவும் அப்படித்தான் ஒரு வீம்பு. நாயத்தை பேசுவ மண்டையில வச்சு கொளுத்துன. நீ பா, வண்ணத்துக்கு நாங்க சொல்றதும்